எங்களை நேசித்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல் வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி உம்மை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கிற நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாந்தா ரபாரி பாலா காராதியாலா ரமலா கதையாலமா. இது உம்முடைய நாள் ஆண்டவரே, இது நீர் உண்டாக்கிற நாள், எங்களுக்கென்று நீர் இதை தந்திருக்கிறீர். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டி ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையால் நாங்கள் உணர்த்தப்பட்டு எங்கள் உள்ளத்தில் அந்த வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாறுதலை மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களை ஆண்டவரே நீங்கள் புதிதாக்குங்க, எங்களை புதிதாய் சிருஷ்டிப்பீராக ஆண்டவரே. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எல்லா ஆண்டவரே கர்த்தாவே எதிர்மாறையான காரியங்கள், எல்லா ஆண்டவரே சத்துரு செய்கிற சதிகள், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே குணப்படாதபடி எங்கள் மனசை கெடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்மை கனப்படுத்தும்படி கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை கனப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடினமான சூழ்நிலைகளிலே, நெருக்கத்திலே, வியாதியிலே, பலவிதமான பலவீனத்திலே சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த காலை வேளை ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுடைய பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி அவர்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் கோணலானவைகளை நேராக்குகிறவர் ஆண்டவரே. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே குழப்பத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம யார் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி இந்த வாரம் மட்டும்தான் நான் கொஞ்சம் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த வாரம் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். டோன்ட் வரி. அல்லேலூயா. சில அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். முதலாவது அறிவிப்பு என்னென்னா, ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தயவுசெய்து பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் வெளியிலேருந்து வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு பின்னால் வேதாகமம் இருக்கும், அதை எடுத்து பயன்படுத்தி விட்டு அதை அங்கே வைத்து விட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் சபையில் நிரந்தரமாக வர பிள்ளைங்க, ஒரு கெஸ்ட்லாம் வராங்க, அவங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக அவங்க பைபிள் கொண்டு வராமல் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த சபையில் விசுவாசியாக இருக்கிற வாலிய பிள்ளைங்க கை வீசிட்டு வரவே கூடாது. ப்ளீஸ் டேக் யூர் பைபிள், அதை ரொம்ப பத்திரமாக கையில் வச்சுங்க. சொல்ல போகிற வசனங்களை பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அண்டர்லைன் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, தயவு கூர்ந்து சபைக்கு தாமதமாக வராதிங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க. எனக்கு தெரியும் அது கஷ்டம்தான். ஒரு சில நிமிஷங்கள்னா பரவாயில்ல, ஒரு மணி கூட லேட்டாக வரீங்க, அது வெரி ராங், அது ரொம்ப தவறு, அதை மாற்றிக்கணும். அதுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களுக்கு பொறுப்புள்ள இருதயத்தை கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி இந்த வருடத்துக்கான ஸ்பெஷல் உபவாச ஜெபம் நடக்குது. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்ப பாதுகாப்புக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் தீர, உங்கள் வாழ்க்கையினுடைய சமாதானம் உண்டாக அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் வருஷம் இது நடக்குது. எனவே சபை விசுவாசிகள் குடும்பமாய் பங்கு பெறுங்க. அதே நாளில் யூத் கேம்ப், எஸ்யூ கேம்பில் நடத்துகிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை மிகுந்த பொறுப்போடு அவங்கள அனுப்புங்க. அவன் அடம் பிடிப்பான், நான் போகல, நான் இது பண்ணுறேன், எனக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு ஏதாவது சொல்லுவான். இது சத்துருடைய சதி, நல்லா புரிஞ்சுங்க. 3 நாள் கேம்ப்பு, ஏறக்குறைய 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணுறோம். இங்கேருந்து கொண்டு வரத்துக்கும் பஸ்ஸு மாத்திரமே 20,000 ரூபா. சாப்பாடு மற்றும் 3 நாளுக்கு சாப்பாடு, தங்கும் இடம்லாம் சேர்த்து அவங்க கிணத்தை கேளுங்க எவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு, எல்லாம் இருக்கும். ஏறக்குறைய 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். இதில் வாலிய பிள்ளைங்களை தயவு செய்து அனுப்புங்க. பெற்றோர்களே, நான் ரொம்ப பாரத்தோடு கேட்குறேன். ஏன்னா வரப்போகிற சந்ததிகள் அவங்க தான், அவங்கள உருவாக்குறதுல தான் அவ்வளோ கருத்தாக இருக்கிறோம். அதனால் வாலிய பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புங்க. ஒருவேளை காசு இல்லைன்னா பரவாயில்ல, நான் போடுறேன் காசு, அனுப்புங்க. காசு கொடுக்குறவங்க தயவுசெய்து கொடுங்க, முடிஞ்சவங்க கொடுங்க. ஏன்னா ஊழியத்தை தாங்குங்க. இது உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
யாரும் தாமதமாக வரவாதீங்க. கையில் பைபிள், வாலிய பசங்க பைபிள் இல்லாமல் வருத்தம் ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனைக்குரியது. அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நம்ம ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது சாத்தான் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கு விடாமல் கர்த்தருடைய பிள்ளைங்க கூட எப்படி வாழுறாங்கன்னா உலக மக்கள் மாதிரி வாழுறாங்க. அது தவறு. நம்ம உலக மக்கள் மாதிரி வாழவே கூடாது. இந்த உலக மக்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நம்ம நீங்கள் எபேசியரை படிச்சிங்கன்னா தெரியும், நிறைய விஷயம் சொல்கிறார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்க, நீங்கள் பகலில் நடக்கிறவளை போல் நடங்க, நீங்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு நடங்க, நிறைய சொல்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு வரும்போது இதை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது நம்ம பல விஷயங்களை கடந்த காலங்களில் 2024 நான் பேசினேன். கிறிஸ்மஸ் வந்ததுனாலையும் நியூ இயர் வந்ததுனாலையும் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் செய்தி கொடுத்தேன் இடையில. அப்புறம் வாக்குத்தத்தமான செய்திகள்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ண போன வாரம் கூட. இந்த வாரத்தில் ஃபேமிலி பற்றி மறுபடியும் நம்ம பேச போகிறோம். இந்த உலக மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறது. நாம் உலக மக்களை போல் என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது. தயவுசெய்து பைபிளை திறந்து வச்சுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 to 17 வரை உள்ள வசனங்களில் சத்தியங்களை தியானிக்க போகிறோம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள. இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நிறைய விஷயம் இந்த வசனத்தில் சொல்கிறார். நீங்கள்ன்றாரு. நீங்கள் யாருங்க? யார் அந்த நீங்கள்? நாங்கள், நம்ம. நீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நீங்கள், நீங்கன்னா மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள், நீங்கன்னா விசுவாசிகளாகிய நீங்கள். எத்தனை பேர் இந்த 3 இடத்துல பொருந்துறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? நீங்கள் விசுவாசிகளா? அப்போ நீங்கள் எப்படி செப்பரேட் பண்ணுறாரு பாரு. நீங்கள் ஞானமற்றவர்களை போல் என்ன பண்ணாதீங்க, நடவாமல். ஆனபடினால நீங்கள். ஏன் ஆனபடினால? மேலே நிறைய விஷயம் சொல்லிட்டார், அதனால் சொல்கிறார். அதனால் சொல்கிறேன், இந்த உலக மக்களுக்கும் உங்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அதனால் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆகவே சொல்லுகிறேன், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க. இந்த ஞானம் இல்லாதவங்க யாருங்க? நல்லா பாருங்கள், என்ன பாருங்கள். ஞானம் இல்லாதவங்க யாருங்க? பிசாசின் பிள்ளைகள், உலக மக்கள். அவங்க மைண்ட் என்னென்னா சொல்லுது அதெல்லாம் செய்வாங்க. they live like whatever their thought says. அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது, எப்படி வாழணும்னு தெரியாது. இந்த உலகம் மொத்தமும் முட்டாள்களால் நிறைந்திருக்கிறது. we are living in a fool's world. உலகம் மொத்தம் ஃபூல்ஸ், முட்டாள்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு வருத்தம் தான், ஆனாலும் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த உலக மக்களை பார்த்து நீங்கள் அவங்கள மாதிரி நடக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறார். நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. அது சிரிச்சுக்கினே சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவங்க குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கூடாது. நல்லா, ஹே நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ விசுவாசி. நீ விசுவாசி மாதிரி நடக்கணும், உலகத்தா மாதிரி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், they doesn't know the real God. அவங்களுக்கு உண்மையான கடவுள் தெரியாது. தேவனற்றவர்கள் என்று பைபிள் சொல்லுது அவங்கள. தட் மீன்ஸ் they doesn't have a true God in their life. அவங்க வாழ்க்கையில் ஒரு உண்மையான தேவன் இல்லை. இப்போ உண்மையான தேவன் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏடக்கூடமாக இருக்கும். அவன் செய்கிறது தான் ரைட்டுன்னுவான், அவன் இஷ்டப்படி தான் வாழ்வான். அப்போ ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இப்போ இந்த ஞானம் உள்ளவர்கள் யார், ஞானமற்றவர்கள் யார்ன்றத
இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீதிமொழிகள் 1-31 அதிகாரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கிளியர் பிக்சர் கொடுக்குறார் ஆண்டவர். ஞானம் உள்ளவன் அவன் முதல்ல என்ன பண்ணுவான்னா, அவன் he lives with his own ideas. அவன் மைண்டு என்னென்ன சொல்லுதோ அதன்படி வாழ்வான். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு அவசியம் கிடையாது. நம்ம யாருன்ற பற்றி அவனுக்கு அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கு இட் டசன்ட் நோ who he is. அவன் யாருன்னே தெரியாமல் என்ன பண்ணுவான்னா, ஏதோ உலகத்தில் ஆக்சிடெண்ட்டாக வந்து பிறந்துட்டேன், எல்லாரை விட நமக்கு ரொம்ப கிளவராக வாழணும்னு நினைப்பான். கிளவராக வாழணுன்னு எப்படி நினைப்பான்? மற்றவனை பார்ப்பான். அவனுக்கு வந்து ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கிடையாது. பட் we have a instruction book how to live. நமக்கு ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. ஒரு கணவன் மனைவியை எப்படி நடத்தணும், ஒரு மனைவி கணவனை எப்படி நடத்தணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி நடத்தணும், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நம்ம வாழணுன்றதுக்கு அருமையான ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் தாவீது சொன்னால், நான் என் ஐடியா படி வாழ மாட்டேன், என் சுய புத்தியின் மேலே சாய மாட்டேன், என் முழு இருதயத்தோடு உம்முடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். ஏன்னா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தை நான் இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், எல்லார பார்க்கலும் ஞானவானாக இருக்கிறேன்றார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய ஐடியா, நம்முடைய ஆலோசனை, தொலைக்காட்சியில் வரக்கூடிய சீரியலில் சொல்லித்தர சாத்தானுடைய ஐடியா, மற்றவங்க வாழுற மாதிரி அவங்கள பார்த்து காப்பி பண்ணி வாழுகிற அந்த வாழ்க்கை, இதுக்கெல்லாம் ஒரு முழுக்க போட்டுட்டு இந்த வேத வசனம் என்னுடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது, என்னுடைய இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்குது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, இதுபடி தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு தேவை. இந்த உலக மக்களை பாருங்கள், தேவனற்றவர்களாக வாழுறாங்க. they doesn't know the real God. அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் எப்படி பிறக்கிறான்னா, மதியினத்தோடு தான் பிறக்கிறான், அறிவில்லாமல் பிறக்கிறான். ஏன்னா சின் நேச்சர். ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்ணான், முரட்டாட்டம் பண்ணி தேவனுக்கு பகிரங்கமாக பாவம் செய்ததுனால அவனும் ஆதாமும் ஏவாலும் அவனுக்கு பிறக்கிற எல்லாரும் எப்படி பிறந்துட்டாங்கன்னா, அதே கண்டிஷனில் பிறந்துட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிறக்கலாம், ஒரு பாஸ்டர் வீட்டில் கூட பிறக்கலாம், ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் வீட்டில் கூட பிறக்கலாம். ஆனால் பிறக்கும்போது என்ன தான் இருக்குதான்? ஏன்னா நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கும்? நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அதை தண்டனையின் பிரம்பவனை விட்டு அகற்றும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்ணுறான், பகைக்கிறான். எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட? பாருங்கள், கை தூக்குறாங்க பாருங்கள். ஒரு சில பேர், நாங்கள்லாம் என்னெல்லாம் பொலன்னு பொழந்துக்கிறார் எங்கள் அப்பா. அவர் எப்படி அடிப்பார், எந்த நேரத்தில் அடிப்பார், எதில் அடிப்பார்னு தெரியவே தெரியாது. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அன்பாக கூப்பிடுவார், வா வா நான் ஒன்றும் இல்லை, வாப்பா வாப்பா வந்து படுத்துக்கு போனார். போய் என்ன பண்ணுவார், பூர்ச மரம் இருக்கும், பச்சை கொம்பு எடுப்பார். மற்றவங்க அடிக்க விட மாட்டார், ஆனால் அவர் அடிச்சார்னா அதை விட மற்றவங்ககிட்டே அடி வாங்கலாம் பொழுது, அப்படி அடிப்பார். அவர் தருமடி அடிப்பார். ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி போகுதுன்னா, முட்டாள்தனமாக போகுது. பிள்ளைங்க மேலே கை வைக்காதீங்க. அப்போல்லாம் எங்கள் தமிழ் வாத்தியார், தமிழ் ஆசிரியை லேட்டாக போனாலும் எதனா குறும் போனாலும் கையை இப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி வாங்க ஆசைப்படுவோம், இப்படி திருப்புன்னு வாங்க, நொட்டுன்னு வைப்பாங்க. ஐயோயோ, சில நேரத்தில் அவங்களுக்கு பெருமை நாங்கள் தூக்கி ஒழிச்சு வச்சுருவோம். கிட்ட வாப்பா ராஜான்னு கூப்பிட்டு இந்த வயிற்றை பிடிச்சி திருவாங்க பாருங்கள். ஐயோயோ, உயிரை அந்த கொம்பளை அடி வாங்கிடலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் நம்ம பெற்றோர்களே கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களை கை வைக்காதீங்க. பிள்ளைங்க ரொம்ப அறிவாளிகள் மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாகும், அறிவு பெருகி போகும், அக்கிரமம் மிகுதியாகும், அன்பு தணிந்து போகும். இந்த காலத்தில் வாழறோம். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாளில் முதல் சைன் என்னது? அறிவு பெருகி போகும். எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு, யாருக்கும் தேவையில்லை. எதனா ஒன்று சந்தேகம்னா அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் ஆயா கிட்ட கேட்பாங்க, உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. மற்றவங்க கிட்ட கேட்பாங்க, ஒரு வயசானவங்க கிட்ட கேட்பாங்க, இல்லை கொஞ்சம் முதிர்ச்சியான. இப்போ யாருமே எனக்கு தேவையில்லை, எல்லாமே யூடியூப்பில் வந்துடுது. ரசம் எப்படி வைக்கணும், ரசம் அது சொல்லும். மிளகு ரசமா, பருப்பு ரசமா, புளி ரசமானு கேட்கும். யாரும் கேட்க தேவையில்லை. அப்போல்லாம் ஒரு ஃபெலோஷிப் இருந்தது, ஒருத்தர் பேசுவாங்க.
அவங்க நமக்கு தேவைப்படும். இப்போ அது தேவையில்லை. கையில் ஒரு விக்கிரகத்தை கொடுத்து விட்டான் பிசாசு. இது ஒரு விக்கிரகம் மாதிரி ஆயிடுச்சு. நானும் என் வீட்டாருமோ என்றால் ஸ்மார்ட் ஃபோனையே சேவிப்போம். எல்லார் வீட்லேயும் ஆளுக்கு ஒரு ஃபோன் இருக்குது. இந்த முட்டாள்கள் இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே உலகத்தில் இருக்குது. விஷம் இருக்குது, சாப்பாடு இருக்குது. சாப்பாடு கூட நீ அதிகமாக சாப்பிட்டேன்னா அது உன்னுடைய உடலுக்கு கேடு. எதையுமே அதிகமாக போனால் அது உடலுக்கு கேடு, மனதுக்கு கேடு. இதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஞானம், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இது ஒன்று மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எதெல்லாம் மனுஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ மனுஷன் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்கு பிறக்கிற பிள்ளை எப்படி பிறகுது? உலகத்தில் இருக்கிற எல்லாரும், ஒரு மனிதனாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஒரு மனிதனாலே எல்லாரும் தே அவே ஃப்ரம் காட், அண்டர் விட்டு போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் கிடையாது. ஒரு முட்டாள்னு நம்ம யாரை சொல்லுவோம்? அவன் முட்டாள்ப்பா அப்படின்னு. என்ன முட்டாள்தானமாக நடந்துக்கிறிய அப்படின்னா ஒரு நோக்கமே இல்லாமல் வாழறான் பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்பஸ் இல்லாமல் பேசுவான். அந்த வார்த்தையில் பிரயோஜனமாக இருக்காது. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுவான், மற்றவங்களை வேதனைப்படுத்துவான். இது முட்டாள்தனமான வார்த்தைன்னா அவனுக்கு புரியாது. அவன் அதில் இன்பம் காணுவான், அதில் மகிழ்ச்சி கொள்வான். மற்றவங்களை துன்புறுத்துவது அப்போ பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான அவங்க எப்படின்னா ஒரு எப்படி வாழணுன்னே தெரியாமல் வாழ்வது, எப்படி நடக்கணும்னு, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும்னு தெரியாமல் வாழ்வது முட்டாள்தனமான வாழ்க்கை. அப்போது இன்றைக்கி நிறைய பேருடைய நினைப்பு என்னன்னா தேவனே இல்லை. சும்மா பேச்சுக்கு தேவன் இருக்கிறார்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாத மாதிரி நடப்பாங்க. தேவன் இருந்தால் நீ அவரை கருத்தாக தேடுவேன். தேவன் இருந்தால் அவருக்கு பயப்படுவேன். தேவன் இருந்தால் நான் இப்படி செய்யலாமான்னு யோசிப்பேன். அதுதான் கவனம். கவனம் கவனம் எல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கவனம் உள்ளவர்களைப் போல நடக்க பார்த்து. நான் ஏன் பிறந்திருக்கிறேன்? கவனம் தேவை. ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? கவனம் தேவை. ஏன் இந்த குடும்பத்தில் நான் வாய்ச்சேன்? சில பெண்கள் சொல்கிறாங்களே, இந்த குடும்பத்துக்கு போய் வாய்ச்சேன் பாரு. ஏன் வாய்ச்ச நீ அந்த குடும்பத்துக்கு? எல்லாம் பர்பஸ். கடவுள் உன்ன காரணம் இல்லாமல் எங்கும் வைக்கலை. ஒரு பெரிய விளையாட்டு வீரன் சொன்னான், அதைத்தான் படிக்கலான்னு செல்ல அந்த இது எடுத்தேன். அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவன் ஒரு பெரிய விளையாட்டு வீரன். அவன் சொல்கிறான், தேங்க்யூ ஜீசஸ், ஜிம் எலியாட், ஒரு பெரிய பேஸ்கெட் பால் வீரன். அவன் போய் நல்லா வின் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். நல்லது, விளையாட்டுத்துறையில் நம்ம நல்லா விளையாடணும், நல்லா வரணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும். நீங்கள் ஒரு சைட் சீயிங் போகிறீங்க, அங்கே நான் ஏன் போகிறேன்னு நம்ம யோசிக்கணும். அங்கே போயிட்டு அப்படியே ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் என் தேவன் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் பாருன்னு பார்க்கணும். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நான் விளையாட்டுத்துறையில் வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்ன அழகாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், அவருடைய சாட்சியை படிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் விளையாட்டுத்துறையில் வரும்போது நான் பெரிய மெடலை அச்சீவ் பண்ணும்போது எல்லோரும் என்னை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன், இது இல்லை முக்கியம், இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான் முக்கியம்னு சொல்கிறதுக்காக நான் வருவேன்னாரு. ஸோ பர்பஸ். இப்போ நான் கூட என் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஹோட்டல் போவேன், கையில் பைபிள் எடுத்துன்னு போனால் என் பிள்ளைங்க கேட்பாங்க, ஹோட்டலுக்கு எதுக்கு பைபிள்? ஏன்னா எனக்கு தெரியும் வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்னன்னு. கவனமாக நடப்பேன். எந்த இடத்துல என்னை ஏன் ஆண்டவர் கொண்டு போகிறாரு, ஏன் இந்த குடும்பத்தில் என்ன ஒரு மனைவி அனுப்பியிருக்காரு, ஏன் இந்த குடும்பத்தில் ஒரு கணவனை அனுப்பியிருக்காரு. கணவன் ஒன்றா கெட்டவனாக இருக்கலாம், மனைவி வேணால் ஒரு அப்படியே நச்சரிக்க மனைவியாக இருக்கலாம். ஆனால் அவங்கள ஆதாயப்படுத்தத்தான் என்னை கர்த்தர் அங்கே கொண்டு போயிருக்காரு. நான் ரொம்ப இப்போ கவனமாக நடக்கணும், நான் ஞானமாக நடக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும், நான் ஜபத்தில் இருக்கணும். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் என்னை வைக்கலை, ஒரு குடும்பத்தில் என்னை வைக்கலை, ஒரு இடத்துல என்னை கொண்டு போகல. என்னை பஸ்ஸில் கொண்டு போகிறார். இங்கே வந்திருக்கிறீங்கன்னா ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நோக்கமே இல்லாமல் வாழறான் பாருங்க, அவன் யாரு? முட்டாள். we are living in the fool's world. உலகம் மொத்தம் முட்டாளாக இருக்கிறான். ஏன் வாழறான்னு தெரியல, ஏன் பிறந்திருக்கிறான்னு தெரியல, ஏன் கடவுளை நீங்கள் யாராவது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு சைட் சீயிங் பிளேஸ் போகிறீங்க, ஏன் என்னை கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார்னு யோசிப்பீங்களா? அப்படியே அந்த ஐஸ் குச்சி ஐஸை பார்த்துக்கின்னு இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருப்போம். நானும் அம்மா ஜூடி அவர்களும் டீமாக கொடைக்கானல் போனோம். அவங்க கனடாலேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வாட் அமேசிங் காட் அவர் காட், எவ்ரி திங் ஹி கிரியேட்டட் பர்ஃபெக்ட் அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, பார்த்து நடிகை வேடிக்கை பார்த்துக்கின்னு
நீங்க எங்க போனாலும் உங்க நோக்கம், நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லணும், எங்க இருந்தாலும் தேவன் உன்னை எங்க வச்சிருந்தாலும், நீ எங்க போனாலும் there is a purpose behind that. நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன்? I am to worship the Lord. இங்க எப்படி என் தேவனை மகிமைப்படுத்த போறேன்? இங்க எப்படி என் பொறுமையை காமிக்க போறேன்? இங்க எப்படி நான் அன்பா நடந்து கொள்ள போறேன்? இங்க எப்படி நான் விட்டு கொடுக்க போறேன்? இங்க எப்படி நான் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த போறேன்? நல்லா புரிஞ்சுங்க, வாழ பொறுத்து கொஞ்ச காலம். அதனால தான் பைபிள் சொல்லுது, நாட்கள் பொல்லாததா இருக்குது. Everywhere world is evil. உலகம் மொத்தமும் கரப்டட்ல இருக்குது. இருக்கிற காலம் எவ்வளோ, நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? எவ்வளோ நாளுங்க இருக்குது? என்ன அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், 100 வருஷம் கூட வச்சுங்க. உன் வயசு என்ன? இப்போ எனக்கு 55. 100 வருஷம், 55 கழி, மீதி எவ்வளோ? 55 வருஷம் எப்படி போச்சு? அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அதிவேகமாக போயிடுச்சுன்றார் யோபு. நிழலை போன்ற வாழ்க்கைன்றார், புல்லுக்கு ஒப்பா இருக்குதுன்றார். அப்போ டைம் ரொம்ப ஷார்ட்டு. நம்ம இன்னும் இருக்க போகிற காலம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. இந்த ஷார்ட் பீரியடில் நான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன்? இது வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் லைஃப்பை. இது வரைக்கும் நான் எப்படி என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். இந்த 50 வருஷம் கூட எடுத்துங்க, 19 வயசு வரைக்கும் பர்பஸ் இல்லாமல் வாழ்ந்தேன். என்னென்ன பண்ணணுமோ அக்கிரமம் எல்லாம் பண்ணேன். 19 வயசுலே 19 வயசு முடிக்கும் போது ஆண்டவர் என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஆனால் அப்போ கூட பல முறை இடறி இருக்கிறேன், பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் அவருடைய அன்பு என்னை விடலை, என்னை அப்படியே நெருக்கி ஏவிட்டு என்னை அப்படியே தொடர்ந்து வந்தது. எனக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை கற்றுக் கொடுத்தது. இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, நீ இப்படி வரணும்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், பாக்கியம் உள்ளவர்கள். கொஞ்ச காலம் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்ந்து விட்டு போவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ போகிறது கொஞ்ச காலங்க. இந்த கொஞ்ச காலத்தில் அப்பாவுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அங்கே போய் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். அவர் உன்னை பார்த்து சொல்லணும், நல்லது, உண்மை, உத்தமுள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ எப்படி எனக்காக வாழ்ந்துன்னு அப்பா சொல்கிற வாழ்க்கை வேணுமா? இல்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியன்னு ஆண்டவர் சொல்ல போகிறார் அவங்கள பார்த்து. அதனால தான் கவனமாக வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு விசுவாசி, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை, கொஞ்சம் கவனமாக வாழ கற்றுக்க, கேர்ஃபுல்லாக வாழ. எப்படியாவது உன்னை இடர பண்ணுவதற்கு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். உன்னை இடர பண்ணுகிறதற்கு இடரல்கள் வரும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாமும் மற்றவங்களுக்கு இடராக இருக்கக்கூடாது, மற்றவங்க நம்மளை இடர பண்ணால் கூட நம்ம இடரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, மற்றவங்க இடறுவதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. கவனமாக வாழணும், கவனமாக. ஏன்னா இந்த உலகம் என்ன பார்க்குது? இந்த மனுஷன் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னா இவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறாங்க. இதே ஊரில் பிறந்தேன், இதே ஊரில் ஒஸ்ட் வாழ்க்கை வாழ்ந்தேன், அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். இதே ஊரில் இயேசு என்னை ரட்சித்தார். இதே ஊரில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் வாழ ஆரம்பித்தேன். வாழ ஆரம்பித்த உடனே எல்லாருடைய கண்ணை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் விழுவார், எப்படியாவது விழுவார் பாருங்களேன், அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமை உள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் வல்லமைய உள்ளவராய் அவர் இருக்கிறார். இடரல்கள் வரும், சில நேரத்தில் இடறி விழுவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் இதே 80 வருஷம் சொல்லிடக்கூடாது. 7 தரம் விழுந்தா 7 தரம் தான், 7 தரம் 8 தரம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, 7 தரம் தான். என்ன வயசாயிடுச்சு? எத்தனை முறை நீ விழுந்திருக்கிற? 7 முறை. சரி, கிருபையா 3 முறை தாங்க. ஆண்டவருடைய மிகுதியான கிருபையில் 6 முறை. அதையும் தாண்டி இன்னும் ஆண்டவர் கொடுத்து 7 முறைன்ட்டார். நீ எத்தனை முறை விழுந்துக்கினே இருக்கிற? இன்னுமா லூசு மாதிரி நடக்கிற? நீ சரியான பைத்தியம் மாதிரி நடக்கிறிய. இப்போ இதை நம்ம லாங்குவேஜில் படித்தோம்னா, நீங்கள் பைத்தியங்கள் மாதிரி வாழாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழுங்கள். நம்ம ஏரியா பாஷையில் படிக்கிற இந்த வசனத்தை நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது ஆங்கிலத்தில்.
லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, என்ஐவி டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதாவது அவங்கவுங்க ஸ்லாங்கில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லாங்கில் சொல்கிறோம், பைத்தியக்காரி மாதிரி வாழாமல், பைத்தியக்கார மாதிரி வாழாமல், தெளிந்த புத்தி உள்ளவனா மனுஷன் மாதிரி வாழு, தேவனுடைய பிள்ளை மாதிரி வாழு, ரட்சிக்கப்பட்டவன் மாதிரி வாழு. நான் ஆமேனே வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் எங்கேயும் இடிக்குது போகுது. பாஸ்டர் இப்படிலாம் பேசி தெரிஞ்சிருந்தா நான் இன்றைக்கி தோத்திரம் பண்ணியிருப்பேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழு. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. காலம் ரொம்ப குறுகினது. எப்போனா என்ன நடக்கலாம், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் கூட நீ போயிடலாம். எனக்கு கூட பாருங்கள், கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொன்னுமோ நடந்துருச்சு. ஆனால் நான் தைரியமாக இருந்தேன். நான் ஒன்றே சொன்னேன், பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் ஹல்லேலூயா, பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு ஒன்று எங்களுக்கு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் முட்டாள்கள் கிடையாது. எங்களுக்கு தெரியும் மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறோம். பலமுறை மரணத்தை சந்தித்திருக்கிறோம். பேசியிருக்கிறேன். போன வாரம் 2 வாரமாக மரணத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் அவருடைய கிருபையினால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் டைம் வரலப்பா, நீ இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, ஓட வேண்டிய ஓட்டம் இருக்குது, போ, எனக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய். இப்போ உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேர் எப்படி பிறக்கிறாங்க? முட்டாள்தனத்தில் பிறக்கிறாங்க. குழந்தை பிறக்கும் போது எப்படி அது முட்டாள்தனத்தில் பிறகுது? கிறிஸ்தவ குடும்பங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது. இதுக்கு நிறைய பேர் தப்பான விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வசனம் மாறாது. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் தண்டனையின் பிறம்பு, அதை அவனை விட்டு அப்பாவே என்னை அடிக்கிறாரு. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்ன பண்ணுது? தப்பு பண்ணால் கூட மாட்டார். எல்லா டோரை ஷட் டவுன் பண்ணுவார். இல்லையா லைட்டாக அடிப்பார். ஒரு அடி வாங்கும் போதே திருந்திடணும். சிலதெல்லாம் அடி வாங்கி திருந்தவே மாட்டேன், விட்டுருவார். போ, உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு விட்டுருவார். ஆண்டவர் பேசவே மாட்டார் உங்கள்கிட்ட. அதுதான் கொடுமை. அடி வாங்கலாம் அவர்கிட்ட. அவர் பேசாமல் நிறுத்திட்டாருன்னா அதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாதுங்க. அப்போ ஞானம் உள்ளவர்களாய் நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்தில் பிறக்கும் போதே மனுஷன், அதனால தான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் ரட்சிப்பு முக்கியம்? பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்னா பாவ நேச்சரில் பிறக்கிறான். பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? மூடனாக பிறக்கிறான். பிறக்கும் போதே உலக ஜென்ம சுபாவம் அப்படியே வழி வழியாக வருது இல்லை? அவங்க அப்பா அவங்க தாத்தா கிட்ட கொல்லு பேரன் அப்படியே வருது. அந்த புத்தி அப்படியே வருது பாருங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜென்ம சுபாவம் மாறிச்சா உனக்கு? தோலை உரிக்கணும் ஒன்று. சில தோலெல்லாம், ஏன்னா எரேமியா சொல்கிறார், இதெல்லாம் தோலை உரிக்க முடியாது இதுங்களை அப்படின்னு. சிவிங்கி தன் புள்ளியையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமானால் எப்பவுமே தீமையே செய்கிற இந்த ஜனங்க மாறும் அப்படின்றார். அந்த மாதிரி மைண்டு போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி 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 கடினப்பட்டு பாவத்தால் கடினப்பட்டு மனம் மாறாத இடத்துக்கு போயிடுறாங்க நிறைய பேர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறார். திரும்பி வந்துடுங்க. இது ஒரு அற்புதமான காலம். தேவன் உங்களோடு பேசுகிறார் அவருடைய வார்த்தையை கொண்டு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த முட்டாள்களை பற்றி வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது? அவன் பிறக்கும் போதே எப்படி தான் பிறக்கிறான், அப்படி தான் பிறக்கிறான். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்ன சங்கீதங்கள் 14ஆம் அதிகாரத்தில், இந்த தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஏன் அவன் அப்படி இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான்? அவனுக்கு தெரியும் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா உலகம் மாஸ் கிரியேஷனை பாருங்கள், மாஸ் கிரியேஷன் அண்ட் மைக்ரோ கிரியேஷன்ன்றாங்க சயின்ஸில். கண்ணுக்கே தெரியாத படைப்பு, பிரம்மாண்டமான படைப்புகள். இந்த படைப்புகள் என்று ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக இதை படைத்தவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும். இவ்வளவு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்லிக்கிறான்? கடவுள் இல்லைன்றான். இவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறார்னு சொல்லிட்டா அவர் சொல்கிறபடி வாழணும். கடவுள் இல்லைன்ட்டா எப்படி வேணால் வாழலாம், எதை ஒன்றா செய்யலாம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க சும்மா பைபிள் எடுத்துன்னு தோத்துறன்றீங்களே ஒழிய கடவுள் இல்லாத மாதிரி வாழறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் தெரியும். சிசிடிவி கேமரா இருக்குது உங்கள் வீட்டில். சாதா கேமரா இல்லைங்க, இது வெறும் உருவத்தையும் சத்தத்தையும் கேப்சர் பண்ணுற கேமரா இல்லை, உன் எண்ணங்களை கேப்சர் பண்ணுற கேமரா இது. எல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு பாட்டு சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ மோசமாக இருப்பேன்.
அப்போ எனக்கு சொல்லுவாங்க, காலே நீ போவது எங்கே எங்கே? இயேசு ராஜா மேலேருந்து தாழ ஒன்று பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து கீழே பார்த்துன்னு, நீ எங்கே போகிறேன்னு தெரியுன்னுவாங்க. கையே நீ செய்வது என்ன என்ன? அப்படி ஒவ்வொரு உறுப்புக்காக பாடுவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில, உன்னை நீயே ஏமாற்றிக்காத, உன்னை நீயே ஏமாற்றிக்காத. வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தம் உள்ளது. அது எப்படி வாழணும்னு கற்றுக்கிறதுக்கு தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன கொடுக்குது? ஞானத்தை கொடுக்குது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஞானத்தின் ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் என்ன நடக்கிறான்? கர்த்தருக்கு அவன் பயப்பட மாட்டான். அவனுக்கு அவனே கடவுள். அவன் எடுக்கிறது தான் கரெக்டான தீர்மானம். அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். வசனத்தை கூட வெளியில் நின்று கிண்டல் பண்ணின்னு இருப்பான். அண்ட் அதனால ஒரு லூசியா அவன் ஏதோ சொல்லுங்கிறான்னு சொல்லுவான். அவனுக்கு அவனே ராஜா. ஏன்னா அவனுக்கு அவனே கடவுள். எனக்கு கடவுள்லாம் வேணாம். ஸோ இதனால் அவனுக்கு என்ன நடக்குது? எடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 14 எடுங்க. ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் 1ஆம் வசனம் வாசிங்க. த ஃபூல் சேஸ், நல்லா புரிஞ்சுங்க, தேவன் இல்லை என்று யாருங்க? இந்த மதி கெட்டவனுக்கு இன்னொரு பேருனாங்க முட்டாள், புத்தி இல்லாதவன், பைத்தியக்காரன். சிம்பிளாக சொல்ல போனால் ரட்சிக்கப்படாதவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்ட ஆள் தானே? சர்ச்சுக்கு வரியா? எத்தனை முறை உபதேசத்தை கேட்குற? இன்னும் முட்டாள் மாதிரியே நடக்கிற. சொல்கிறாதீங்க அதை. மனசில் அப்படியே எக்கோ. அது என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் வாய்ஸ். ரட்சிக்கப்பட்டியா? ரட்சிக்கப்பட்ட மாதிரி நடக்கணும். சும்மா கோல் சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது, முட்டாள்கள். நீ என்னென்ன கிரிமினல் ஐடியா பண்ணுறியோ அது கடவுளுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிக்கினியா? இங்கே எல்லார் கண்ணையும் மண்ணை தூவலாம், அவரை கண்ணில் மண்ணை தூவே முடியாது. ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்னிமயமான கண்களை உடையவர். அவர் பாவத்தை பொறுத்துக்கணுலாம் இருக்க மாட்டார். ஒரு காலம் பொறுப்பார், டைம் கொடுப்பாரு. அப்புறம் பட்டயத்தை ஷார்ப்பாக்குவாராம். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் தம்முடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாராம்? ஷார்ப்பாக்குவார், கருக்காக்குவார். நல்லா புரிஞ்சுக்க. வாழ்க்கை மகத்துவமான வாழ்க்கை. உலகத்தில் வாழும்படி தேவன் கிருபையாய் காலங்களை கொடுத்துருக்கிறார். எப்படி வாழணும்னு நம்ம வாழணும். எப்படி வேணா வாழலான்னா அப்போ நீ ஏம்லெஸ் ஆகிடுற. எப்படி வாழணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதில் எனக்கு முக்கியம் இல்லைங்க, நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வாங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் சேயிங் there is no God. கடவுளே இல்லைன்ற மாதிரி நீ வாழுகிறாய். அப்போது இங்கே சொல்கிறாங்க, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் எப்படி வாழ்வான்னா, அங்கே நிறுத்துமா? யார் படிச்சது? அதை சூப்பராக படிச்சிங்களே, வெரி குட். அவர்கள் தங்களை கெடுத்துக்குவாங்க. எப்படிலாம் கெட்டு போகிறான் பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான், போய் விபச்சாரம் பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான், முரட்டாட்டம் பண்ணுவான், எப்போ பாரு கடுக்கடுன்னு இருப்பான். சகிப்புத்தன்மை, அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சகித்துக்கொள்ளணும், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் ஞானம். ஆனால் அவனத்தோட சொல்லுவான், பைத்தியக்காரன் பாவன், என்னப்பா இவ்வளோ ஏமாந்தவனாகிறான். நல்லா புரிஞ்சுங்க. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நான் சாந்த குணமாக உள்ளவனாக இருக்கிறதுனால என்னை நீ அது வீக்னஸ்ன்னு நினச்சிக்காத. அதுதான் பலன். உங்கள் வீட்டில் ஒரு கணவனும் மனைவியுமா நீங்கள் இருக்கிறீங்கன்னா, கணவன் அவர் ஏதோ செய்கிறாரு. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களை தேவன் ரட்சித்து அங்கே வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவரை அழிக்கிறதுக்கு இல்லை, அவரை மனுஷனை ஆக்கிறதுக்கு. உங்கள் கற்புள்ள நடக்கை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சாந்த குணமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவரை ஆதாயப்படுத்திடலாம். அதே மாதிரி ஒரு மனைவி ரொம்ப நைன்றாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இயேசு மாதிரி நடந்துங்க. சிலுவையில் அடிக்கும்போது அப்படியே கம்முன்னு இருங்க. பிதாவே என் மனைவியை மன்னிங்க, அவள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். கணவன் சொல்லுங்க. ஆனால் இது வெளியிலேருந்து கேட்கறதுக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஞானம், இது தேவனுடைய ஞானம். ஏன்னா நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடிய காரியத்தை செய்யலை. இன்றைக்கி எவ்வளோ பேர் கெடுத்துக்கிறான் தெரியுமா? முட்டாள்தனமாக நடக்கிறான். தேவன் இல்லை என்ற முட்டாள்தனமாக நடக்கிறான். அவன் என்ன சொல்கிறது தெரியுமா? நாங்கள் ஆணும் கல்யாணம் பண்ணுவோம் ரைட்டுன்றான். ஒரு குருவி கூட பார்த்தீங்கன்னா பொம்பளை குருவி கூட தான் உட்காந்துருக்கும். ஒரு நாய் கூட பாருங்கள், பொம்பளை நாய் பின்னாடி தான் போவோம். இவன் ஆம்பளை போகிறான். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறான்னா ஓரின சேர்க்கையாளர்கள். கேட்டாக்க இது பெரிய அறிவாளி இந்த காலத்தில், லூசு பைத்தியண்டா இது. அவர்கள் தங்களை கெடுத்து, இதனால தான் ஏகப்பட்ட வியாதி வருது, ஏகப்பட்ட அழிவு வருது. அப்புறம் விபச்சாரம், தன் மனைவி விட்டுருவான்.
இன்னொருத்தருடைய மனைவியை பார்ப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க மனசை கெடுத்துருவான். தயவுசெய்து சொல்கிறேன், யாராவது உங்களை ரொம்ப அன்பாக பார்த்தாங்கன்னா அண்ணா என்னென்னான்னு சொல்லுங்க. ஏன்னா பார்வையிலே சில பேர் அப்படியே மனசை கெடுத்துருவான் பாருங்கள். நல்லா இருக்கிற வாழ்க்கை நல்ல சுமூகமாக போய்ட்டுருக்கோம், அவன் பண்ணுற சிலத்தில் அவங்க அப்படியே மனசை இழந்துருவாங்க. முட்டாள்கள் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கண்ணீரோட பெற்றோர்கள், கண்ணீரோட குடும்பங்கள். நல்ல அழகாக கிளி மாதிரி மனைவி இருக்கும், குரங்கு மாதிரி ஒன்று பார்த்து நிற்பான். இது கேட்டாக்கா பெரிய ஞானி, அவர் பெரிய யூரோ மாதிரி பார்த்துக்கோற. லூசு, நீ அழிய போகிறன்னு அர்த்தம், நீ தற்கொலை பண்ணி சாக போகிற, நாளைக்கு எல்லாருக்கும் தற்கொலை பண்ண போகிற, தற்கொலைக்கு இன்றைக்கி தூண்டுற. அப்போ பாருங்கள், இவர்கள் தங்களை கெடுக்கிறாங்க. அதே மாதிரி குடிக்கிறது, பிசா சொல்லி விட்ருவான், சும்மா மனசு கஷ்டமாக ஒரு பெக்கடி சரியாயிடம் பாருணும். அதை வேறு சினிமாவில் போட்டு போட்டு காட்டுறான். சினிமாலையும் மற்றதுலையும் பார்த்தா எல்லாம் பாட்டிலோடு சுற்றுவானுங்க. அது ஒரு பெரிய ஸ்டைலில் நினச்சிக்கிறான். எப்பா ஈரல் துடிக்க போகுது, ஈரல் உள்ளே வெந்து போகுது, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் உனக்கு சங்கு ஊத போகிறாங்க. பார்த்தாக்கா அறிவாளின்னு நினச்சிக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, தேவன் இல்லை என்று வாழ்கிறவனுடைய வாழ்க்கை என்னங்க, அவன் தன்னை கெடுத்து கொள்ளுகிறான். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் பிள்ளைங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவனை மாதிரி உன்னை கெடுத்துக்காத. அவன் முட்டாள்தனமாக வாழ்கிறான், அவனுக்கு அழிவு பற்றியே தெரியல, அவனுக்கு என்ன வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலாச்சாரம் சீர்கட்டு போகிறது. கேட்டாக்கா அது என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சீர்கட்டு போயினுக்குது. அது சொல்கிறாங்க, இப்போ ட்ரெண்டு பிரதர், ட்ரெண்டு, நாளைக்கு உனக்கு அடிச்சிடுவாங்க மூலம். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ட்ரெண்டுன்னு போகாத. ஒரு பொண்ணு பேசுகிறா, நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது, நான் பார்க்க மாட்டேன். அவ சொல்கிறா, எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணோம், என்ன 50 பேர் பார்க்குறான், 100 பேர் பார்க்குறான், பார்த்துன்னு போட்டாங்க, நான் ஜாலியாக இருப்பேங்க, என் ஃப்ரெண்டு கூட சுற்றுவாங்க, நாங்கள் ஜாலியாக இருப்பேங்க. இப்போ தெரியாதுமா உனக்கு, ஒரு காலம் வரும்போது என்ன பண்ணுவேன், அன்னைக்கு செல்வேன், நான் முட்டாள்தனமாக நடந்துங்க. நான் அதுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார், அப்படி வாழாதன்னு. நல்லா புரிஞ்சுங்க, ட்ரெண்டுன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக போகாதீங்க. நம்முடைய ட்ரெண்டே இது தாங்க, God's word. ஹல்லேலூயா. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நான் உமக்கு உருவமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் ஒரு வேலை ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நான் எப்படி அவரை மகிமைப்படுத்த போகிறேன், அதுதான் என்னுடைய கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அந்த வசனம் என்ன அழகாக வருது பாருங்கள். படிங்க 15ஆம் வசனம், எபேசியர் 5:15. ஆனபடினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய், நல்லா புரிஞ்சுங்க, ஜாக்கிரதையாய். ஏன்னா நம்மளை இடர்பாடுகளுக்கு தள்ளுற நிறைய விஷயம் உலகத்தில் சுற்றி இருக்குது. நம்மளை இடர பண்ணிடுவான் பிசாசு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடை நக்கர மாடு கெடுக்குமான்ற கதையா. நீ நல்லா இருப்ப, உன் ஃபேமிலி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிறது சும்மாவே இருக்காது, நோண்டி விட்டு உன் குடும்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பார்க்கும். உன் வாழ்க்கை எப்படியாவது கெடுக்கணும்னு பிசாசு பார்ப்பான். அதனால தான் கவனம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஜாக்கிரதையாக வாழணும். என்ன ஜாக்கிரதை, என்ன கவனம், எங்கள் அப்பாவுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம் ஒழிய என்னுடைய சுகநலன்கள் முக்கியம் அல்ல. ஏன்னா 16ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, நாட்கள் கேடுகட்டு போயிருக்குதுங்க, எல்லாம் ட்ரெண்டுன்னு போயினுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கம்யூனிட்டி ஒன்று உருவாகுது நம்ம நாட்டில். இதெல்லாம் நான் பேசி ஆகணும். ஒரு கம்யூனிட்டி உருவாகுது, ஒரு 10 ஆம்பளைங்க 10 பொம்பளைங்க, எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க. உன் மனைவி நீ வச்சுக்க, என் மனைவி நான் வச்சுக்கிறேன், இதுக்கு கான்ட்ராக்ட் சைனு, நீ என்ன ஒன்றா பண்ணலாம் என் மனைவி கிட்ட, நான் ஒன்றா பண்ணலாம். கேட்டாக்க இது பெரிய ட்ரெண்டு, இப்போல்லாம் இதான் ட்ரெண்டு, நரகத்துக்கு போக போகிற, நீ சீக்கிரமாக என்ன பண்ண போகிற, சத்தியமாக கேன்சர் செத்துருவேன். இது உண்மை. நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கினாங்க. இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், பலதரப்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ளுகிறவர்கள், இன்னும் கேவலமான காரியம்லாம் நம்ம நாட்டில் நடக்குது. கேட்டாக்கா அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க, ட்ரெண்டு. அதான் ஆண்டு சொல்கிறாரு, தேவன் இல்லை என்று. ஏன் அப்படி வாழறான், அவனுக்கு தேவன் இல்லைன்னு நினச்சிக்கிறான். அதனால் என்ன ஆகிறான்னா அவன் தன்னை கெடுத்துக்கிறான். அந்த வசனம் படிமா, 14:1 படி. அவர்கள் தங்களை கெடுத்து
அருவருப்பான செயல்களை செய்கிறாங்கங்க. இதாங்க அருவருப்பான செயல். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம அவங்கள பார்த்து இடரவே கூடாதுங்க. இடர்பாடுகள், அதான் இந்த நாட்கள் பொல்லாத காலம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறோம், அதை பார்த்து நம்ம ஆளுங்க சொல்லுதுங்க ட்ரெண்டு, இப்போ ட்ரெண்டு வேணாங்க, நமக்கு ட்ரெண்டே வேணாம். ஏன்னா அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான செய்கைகள் என்ன பண்ணுறாங்களாம், செய்து வருகிறார்கள். அவங்களுக்கு தெய்வ பயமே கிடையாது. ஞானம் எங்கே ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். உங்களை மாற்றிக்குங்க, உங்களை சரிப்படுத்திங்க. நான் இப்படி வாழக்கூடாது. முட்டாள்தனமாக வாழ்கிறாங்க. நிறைய முட்டாள்களை பார்த்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் கூட அந்த முட்டாள்தனத்தை, அதனால தான் இவர் எழுதுகிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் கொஞ்ச காலங்க அப்பாவை மையப்படுத்தி வாழ்ந்துருங்க. ஏசப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வாழ்க்கை. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பாவை சந்தோஷப்படுத்தி வாழ பழகு, அப்பாவை மகிமைப்படுத்தி வாழ பழகு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் மூலம் அவர் மகிமைப்படணும். காலம் குறுகினது. எப்பவுமே இப்படி நினச்சிக்கோ, நாளைக்கு செத்துருவேன் நினச்சிக்கோ, இன்றைக்கி ஒழுங்காக வாழ்வேன். நீ என்ன நினச்சிக்கிறேன், நான் சாவே மாட்டேன்னு நினச்சிக்கிறேன், கண்டிப்பாக செத்துருவேன். நான் பாரு வாயத்திருந்தாலே சாவுன்றாரு. செத்தா தாங்க உயிர் தெழுதலே நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், செத்தா தாங்க உயிர் தெழுதலே நடக்கும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட போகிறார்கள். ஒன்று பாவத்துக்கு செத்துரு, இல்லைன்னா ரியலாக செத்துருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்று பாவத்துக்கு செத்துரு, இல்லை சீக்கிரம் சாவு வந்து வாரின்னு போட்ட ஒன்று. எதுக்கு பாவம் செய்து வாழ்ந்து ஆண்டவருடைய பேரை கெடுத்துங்கன்னு சொல்கிறாங்களே சில பேர். சண்டையில் சொல்லுவாங்க, வாரிக்கின்னு போவோம். நம்ம ஊர் லாங்குவேஜ் இதெல்லாம். ஏன்னா அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானா, அவன் வாரிக்கின்னு போகணுன்றாங்க. நான் சொல்கிறேன், உலக மனுஷனே உன்னை பொறுக்கலைன்னா நல்லா புரிஞ்சுங்க, தேவன் கிருபையாக உனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. இன்றைக்கி நான் வாழ்வது, நான் பாருங்கள் 2 வாரத்தில் ரொம்ப கடுமையான பிரச்சனையெல்லாம் சந்தித்து வந்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், இன்றைக்கி நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழுங்க, தியாகம் பண்ணுங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, சகித்து கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தியாகம் பண்ணுங்க, சகித்து கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க, விட்டு கொடுங்க, அன்போடு நடந்துக்குங்க. இப்படிலாம் நம்ம சொன்னால் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவனா நம்ம பெரிய முட்டாளியாக இருந்தாலும் என்ன எப்படிலாம் சொல்லித்தரான். விட்டுறாது. அவன் உன்னை கட்சான்னா அவன் கண்ணை நோண்டுன்னுலாம் சொல்லி கொடுக்கணும். உன்னை ஒரு வார்த்தை சொன்னால் நீ 10 வார்த்தை சொல்லி கொடுக்கணும். இவருனப்பா மன்னின்றாரு, சகிச்சு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருப்பீங்கன்னா, உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு கசப்பு வந்ததுன்னா உங்கள் மனைவியை ரொம்ப லவ் பண்ணுங்கள். லவ் யுவர் ஒய்ஃப். பக்கத்து வீட்டு மனைவியை லவ் பண்ணாதீங்க. உங்கள் கணவன் ரொம்ப மோசம் பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னா அவரை ரொம்ப நேசிங்க, அவருக்கு டெக்ஸ்ட் அனுப்புங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, ஷோ லவ். அவரை போய்ட்டு நீங்கள் நியாயம் திருத்துக்குன்னு அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் நடக்கை ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைங்க ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுறாங்களா, அந்த பிள்ளைங்களை நேசிங்க, அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் அன்பை காட்டுங்க. அதுங்க புரிஞ்சுக்காது தான். ஏன்னா பிள்ளைங்க நெஞ்சில் என்ன ஒட்டிக்குது. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்த விட உலகம் அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருது. ஏன் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இந்த அம்மா அப்பாவே இப்படி தான்னுவாங்க. அம்மா அப்பாவுடைய இருதயம் அவனுக்கு என்ன தெரியும், அவன் அம்மா அப்பாவானா தெரியும். ஏதாவது போட்டு நாசம் பண்ணுற வேலையை பிசாசு ஆங்காங்க இந்த உலகத்தில் மனுஷனை வச்சிருக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி நான் வாழக்கூடாது. தண்ணி கொடுப்பா இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ. ஞானமற்றவளை போல் நடவாமல் ஞானம் உள்ளவளை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 17ஆம் வசனம் பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். மதியற்றவளாக இராமல். ஹல்லேலூயா. என்ன கடவுள் இன்னைக்கு உலகத்தில் வச்சுக்கிறாரு, அவருடைய சித்தம் நான் என்ன பண்ணணும், என்ன கடவுள் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு மனைவி இருக்கா, எனக்கு நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, நான் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை என் பிள்ளைங்களுக்கு நான் காண்பிக்கிறது. என்ன கடவுள் இந்த வீட்டில் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் ஒரு மாதிரி ஆளுங்க ஒன்று ஒரு மாதிரி கிரிமினல் ஐடியாக்காரங்க.
ஆனால் இங்கே வந்து என்னை விட்டார் ஆண்டவர்னு நினைக்காத. இங்கே தான் உன்னை ஒரு நோக்கத்தோடு அனுப்பிக்கிறாரு. நீ மிஷினரி அந்த வீட்டுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு நீ மிஷினரி. ஏன்னா எல்லாம் காட்டு மிராண்டிகளை தேடி தான் மிஷினரிங்க போனாங்க. எல்லாம் குரங்கு சேஷ்டை பண்ணுறவங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, நோண்டிக்கினே இருப்பாங்க. கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு ஐயோ சில பேருக்கு பொறுக்காது, ஐயோ தலை சுற்றிடும், பேன் ஆகிடுவாங்க. காட்டு மிராண்டிகள். தேவன் அவங்கள வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நினைக்கிறேன். அவங்க ஒற்றுமையாக இருக்கட்டும், அவங்க அன்பாக இருக்கட்டும், லெட் தம் பி என்ஜாய் தர் லைஃப். அதை விட்டுட்டு அவங்கள நோண்டி அவங்கள போய் கெடுத்து அவங்கள நாசம் பண்ணி இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நல்லதே கிடையாது. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வச்சுருக்கிறார் கடவுள். அங்கே வந்து ஒரு மேனேஜர் கடுகடுப்பாகிறாரு, என்னை வந்து ஆண்டவர் இங்கே விட்டாருன்னு நினைக்காத, இங்கே தான் நான் அப்பாவுடைய அன்பையே காட்ட போகிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க. ஐயோ இந்த விளையாட்டுத்துறையில் வந்து மாட்டிக்கினேன் அப்படின்னு நினைக்காத. இந்த விளையாட்டில் நான் ஜெயிக்க போகிறேன். அப்போ ஜெயிக்கும் போது சொல்லுவேன், என் ஆண்டவர் ரொம்ப மிகவும் நல்லவர், அவரால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு தொழில் துறையில் இருக்கிறீங்க, என்ன தேவன் அங்கே வைத்திருக்கிறார், இதில் நான் பெரிய அச்சீவ் பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன். ஒரு படிப்பு படிக்கிறீங்க, இந்த படிப்பில் நான் பாருங்கள் பெஸ்ட் மார்க் எடுத்து யாருன்னா கேட்கும்போது எங்கள் அப்பாவை மையப்படுத்துவேன். கர்த்தருடைய சித்தம் அதுதான். கர்த்தருடைய சித்தம் என்ன, நான் ஏன் வாழுறேன்றதுக்கு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ நான் வியாதிப்பட்டிருந்தேன், வெளியே இன்னைக்கு ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறாரு. ஐயோ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எப்படியோ நடந்தது. என் தேவன் என்னை காப்பாற்றி இன்னைக்கு ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய என்னுடைய பர்பஸ் அதுதாங்க. ஹோட்டலுக்கு போனால் கூட நான் பைபிள் எடுத்துன்னு போனேன். ஒரு முறை அங்கே போய் பைபிள் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசை. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இவங்க வந்து யாருமே செய்கிறாங்களான்னு பார்க்கணுன்னு ஆசை. ஐயோ என் பசங்க சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ எதுக்கு பைபிள்? நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு வசனம் எல்லாம் ஒரு அதிகாரம் படிப்போம். ஏன்னா நாங்கள் கனடாவில் இருக்கும்போது ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது ஹோட்டல் போனாக்கா எல்லோரும் பைபிள் கொண்டு போவோம். அங்கே விரித்து படிப்பார் பாஸ்டர், நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவர் நிறைய கருத்தை சொல்லுவார். எல்லோரும் எங்களை பார்க்கும்போது இது ஒரு தனி கம்யூனிட்டி, இவங்க தேவனுடைய பிள்ளைங்கன்றது அவங்க புரிஞ்சுக்கணும்னு செய்வாங்க. அது மாதிரி செய்யலான்னு ஒரு முறை பைபிள் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஐயோயோ நான் பட்டம் பாருங்கள், மனசில் அவ்வளோ வேதனைப்பட்டேன். என் பிள்ளைங்களும் இந்த மாதிரி நாளைக்கு மாறணும். நான் சொல்கிற பாருங்க, நீங்கள் நாளைக்கு ஒரு டாக்டராக மாறலாம், ஒரு ப்ரொஃபஸராக மாறலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் தொழிலதிபராக மாறலாம். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? அங்கே உங்கள் தேவனுடைய சித்தம் என்ன? நல்லா பணத்தை சம்பாதிக்கணும், ஏப்பம் விட்டு தூங்கணும், டப்புரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடணும், அதுவா? இல்லைங்க. அந்த இடத்துல தேவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். தேவனுடைய சித்தம் என்னது என்று நான் காண்பிக்க போகிறேன். என்ன தேவன் இங்கே கொண்டு வந்ததற்கான வாட்ஸ் த வில் ஆஃப் காட்? அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு தொழில் கூடமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய விளையாட்டுத் துறையில் இருக்கலாம். உங்களை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நோக்கம் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் உன்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறாரு? ஏன் உனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு? ஏன் உனக்கு இந்த படிப்பை கொடுத்தாரு? நான் எம்ஏ, நான் பிஏ, நான் பிஹெச்டி சொல்கிறதுக்கா? இல்லைங்க, எனக்கு புத்தியே இல்லைங்க. என்னை தேவன் இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா எங்கள் அப்பா பெரியவருங்க. இதை சொல்கிறதே கிடையாது. நீ இனிமேல் பெரிய கிளவர் மாதிரி நினச்சிக்கிறேன். நான் தான் உலகத்திலே பெரிய தலை சிறந்தால், நான் பெரிய அதுக்காக கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வைக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு குடும்பத்தில் இருந்தாலும், ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும், ஒரு விளையாட்டுத் துறையில் இருந்தாலும், நீ எந்த துறையில் இருந்தாலும், வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? தேவனுடைய சித்தம் என்னதென்று? என்னங்க தேவனுடைய சித்தம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட்? அவரை மகிமைப்படுத்துவது. அந்த மனுஷன் சொல்றாரு, நான் அவர் வந்து பெரிய அச்சீவ் பண்ணி மெடல்லாம் வாங்கினார். வாங்கும்போது சொன்னார், இந்த மெடல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க, ரட்சிப்பு தாங்க பெருசுன்னாரு. இயேசுவை ரட்சகராக தெரியும். அதே மாதிரி ஐசக் நியூட்டன், அவரை பேட்டி எடுக்கிறாங்க, நீங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்களே, உங்கள் கண்டுபிடிப்பெல்லாம் பயங்கரமாக அமேசிங்காக இருக்க, நீங்கள் கண்டுபிடிச்சதுல சிறந்த கண்டுபிடிப்பு எதுங்க கேட்குறாங்க. அவருக்கு தெரியும் தேவனுடைய சித்தம். நான் என்ன சொன்னார், நான் கண்டுபிடிச்சதுலேயே பெரிய கண்டுபிடிப்பு இயேசுவை என் ரட்சகராக ஆண்டவராக கண்டுபிடித்தது. நீங்கள் சொல்லுவீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, பயங்கரமான இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களும் பேட்டி எடுக்கிறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதில் சிறந்த கண்டுபிடிப்பு எதுங்க? நான் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்படியே முட்டாள்தனமாக உலகம் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு தெரியாது, உன் பெருமையை பேச ஆரம்பிச்சிருவேன்.
ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் அறிவியல் சம்பந்தமாக எழுதப்பட்ட புத்தகத்தை விட இயேசுவை பற்றி எழுதின புத்தகங்கள் அதிகம். நிறைய பேருக்கு தெரியாது இது. அவர் புத்தகம்லாம் என்கிட்ட இருக்குது. ஐசக் நியூட்டன். நல்லா புரிஞ்சுங்க, நீ உலகத்தான் கிடையாது. உன் பேரையும் உன் பெருமையும் உன்னுடைய ஞானத்தையும் பேசுறதுக்கு என்னை கத்தர் இந்த இடத்துல வச்சிருக்காரு. ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ்? அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்ன? அவரை மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பற்றி பேசுவது தாங்க நான் வாழறேன். அவரை பற்றி பேசாமல் நான் இந்த உலகத்தை வாழ்ந்தேன்னு செத்து போனேன் நான் சீக்கிரமா. உலகத்துக்கு புத்தி வரணும்னா நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். நான் எங்கே போனாலும் இந்த சான்ஸ் பார்ப்பேன். எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லாமான்னு தான் பார்ப்பேன். அவங்க பேசுவாங்க 1000 கேட்டுக்கினே இருப்பேன். டக்குன்னு ஒரு பாயிண்ட் வரும்போது உள்ளே பூந்துருவேன், டக்குன்னு நுழைவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் இந்த உலகத்தை அதுதான் வச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கிங்க. சொல்லணுமா கூடாதா? ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜென்ம சுபாவம் இருக்குது பாருங்கள், இந்த ஆதாமுடைய சுபாவம், அது அடிக்கடி என்ன பண்ணால் உங்களை நோண்டிக்கினே இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணணும்? மருவமாயினே இருக்கணும். வார்த்தையின் மூலம் மருவமாவது. ஏன்னா 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், the natural man does not receive the things of God, things of the Spirit of God, for they are foolishness to him. ஜன்ம சுபாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நான் சொன்னதெல்லாம் ஆவிக்குரியது. அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுவோன்னா இந்த ஜன்ம சுபாவ மனுஷன் என்ன சொல்லுவான்? நான் இவர் எங்கே வந்தாலும் ஜபான்றாரு. அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எங்கன்னா போன சொல்லுவாங்க, ஐயோ இவர் ஆரம்பிச்சிட போகிறாரு, டக்குன்னு இவர் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவார். நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது எது? அது ஜன்ம சுபாவம். என் பர்பஸே நான் அவரை மையப்படுத்தாங்க. இன்னைக்கு உள்ளே போகிற மூச்சு வெளியே போனால் போச்சு, ஆனால் உள்ளவே வச்சிருக்கிறார் பாருங்க. அவரை பற்றி மகிமைப்படுத்துவதற்காக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னதென்று புரிந்து கொள்ளுங்கள், அதை நடங்க. என்னை கத்தரிங்க வச்சுக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு வச்சுக்க, அங்கே கொண்டு போகிறாருன்னா ஒரு நோக்கம். ஓ பர்பஸ் பர்பஸ் பர்பஸ். உலகத்தானுக்கு அந்த பர்பஸே கிடையாது. அவன் அப்படியே காத்தால் அடிக்கப்பட்ட அலையை போல போவான். ஸோ ஜென்மசுபாவ மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் அன்பாரு, பொறுமையாரு, சகித்துக்கொள், விட்டுக்கொடுன்னா என்ன சொல்லுவான் நம்மளை? சரி லூசியா இருந்தாலும் என்ன இப்போ இந்த காலத்தில் போய் இதெல்லாம் சொல்லுங்கிறார். அவர் எடுத்தங்கவுத்தன் அச்சு நொறுக்குன்னு சொல்ல மாட்டேன்றாரு. அது முட்டாள்தானம். அந்த மாதிரி செய்தவங்களாம் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. அன்பாய் நடந்து கொண்டவர்கள் வெற்றி பெற்று பெரிய நிலைமைக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? ஸோ இன்னொரு 2-3 வசனத்தை படிச்சுட்டு நம்ம நிறுத்திடுவோம். நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 12:15 ரொம்ப அருமையான வசனம். The way of fool is right in his own eyes. அதாவது இந்த முட்டாளுடைய மதியனனுடைய வழி அவன் பார்வைக்கு என்னவா? அது கரெக்டுன்னு நினச்சிக்குவான். நான் போகிறது தான் கரெக்டு, நான் இப்படி தான் வாழ்வேன், இதுதான் சரின்னு நினச்சிக்குவான். இதுதான் முட்டாள். முட்டாள் யாருங்க? நான் பண்ணுறது ரைட்டு, நான் இப்படி தான் வாழ்வேன். புத்தியை கேட்கவே மாட்டான். யார் சொல்லலாம் கேட்க மாட்டான். நான் பண்ணுறது தான் ரைட்டு, நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ இந்த வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. The way of fool is right in his own eyes. A fool rejects divine order. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவன் ரிஜெக்ட் பண்ணினே இருப்பான். இப்படி நடக்கணும்னா ஆஹா எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்குது அப்படின்வான். அவன் யாருங்க? யாருங்க? முட்டாள். அவன் தோன்றதெல்லாம் செய்கிறான் பாருங்க. அவன் யாரு? முட்டாள். அதனால தான் பைபிள் சொல்லுது, என் மகனே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையார். உன் வழிகள்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகள்லாம் நினைத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த காரியம் செய்ய போகிறேன், இதை எப்படி செய்யணும்னு தெரியல, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் ஞானத்தை கொடுங்கன்னா இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே வரும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, போராட்டம், அங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணக்கூடாது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே இப்படி என்ன குடும்பப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ண, ஆண்டவரே. உடனே ஆண்டு சொல்லுவார், சூப்பராக சொல்லுவாருங்க. இயற்கை சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ ஞானம் உங்களுக்குள்ளே வந்து வேலை செய்யும். மனுஷெல்லாம் அதை சொல்லவே முடியாது, தேவன் மாத்திரம் தான் சொல்ல முடியும். அப்போ டோன்ட் வாக் இன் யுவர் ஓன் வேஸ்.
உனக்கு எது சரின்னு படுதோ அந்த வழியாக போவாத. நீ அப்படி போனோம்னா நீ முட்டாள் ஆயிடுவே. ஏன்னா வசனம் கிளியராக சொல்லுது, முட்டாளுக்கு அவன் வழி, அவன் போகிற வழி கரெக்டுன்னு தெரியுமா. the way of fool is right in his own way. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு. இவன்லாம் யாருங்க? முட்டாளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் புத்தியில் சாய்ஞ்சுக்கின்னு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கின்னு வாழ்ந்த முட்டாளாயிடுவேன். அல்லேலூயா. யார் பேச்சை கேட்கணும்? முழங்கால் படிடணும், ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் ஞானத்தின் தேவன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தேவன் ஞானத்தினால் நிரப்புவார். அவர் ஞானம் உள்ளவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முட்டாளை பற்றி, இப்போ முட்டாளுங்க கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன படம் மட்டும் காமிக்கிறேன், நிறைய இருக்குது. நீங்கள் முட்டாளை பற்றி கம்ப்ளீட் படம் வேணும்னாக்கா நீதிமொழிகள் 1 to 31 வரைக்கும் படிக்கும். இந்த மூடன், முட்டாள், மதியினன் இப்படிலாம் டிக் பண்ணி பாருங்கள், ஒரு பிக்சர் வரும். ஓஹோ, அதனால தான் நீதிமொழிகள் படிங்கன்னு வாலிப பசங்களுக்கு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீ முட்டாளாக நடக்கூடாதுன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாலிப பசங்களை பார்த்து சொல்லுங்கள், நீ முட்டாளாக வாழக்கூடாதுன்னா நீதிமொழிகளை படித்து அதுக்கு கீழ்ப்படி. இது வாலிப பசங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 14:9 பாருங்கள். Fool makes a mock of sin. படிங்க. நல்லா பாருங்க. மனுஷனுடைய இருதயம் வழியை யோசிக்கும் கர்த்தர். 14 இருமா. நீதிமொழிகள் 14:9. அதான் மூடர் பாவத்தை குறித்து. நல்லா புரிஞ்சுங்க. பாவத்தை குறித்து என்ன பண்ணுவாங்களாம்? நீ பாவம் சொல்லி பாரு, நம்மளை கிண்டல் பண்ணுவான். இதெல்லாம் பாவமா? சிகரெட் பிடிக்கிறது பாவமா? தண்ணி அடிக்கிறது பாவமா? பார்த்தா ஒரு இடத்துக்கு போனங்க, நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு டீசெண்டாக இருக்குது, பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, சிகரெட் வச்சுன்னு பேசினுங்கிறான். கேட்டாக்கா ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாளாம். ஏம்மா இதை செய்யக்கூடாதுமா, இது பாவமானு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவாங்க? பாவமா, இப்போ இதாங்க ட்ரெண்டு அப்படின்வா. ஸோ மூடர் நம்ம நீ பாவன்னு சொன்னாலும் உன்னை கிண்டல் பண்ணுவான், நீ தப்புன்னு சொன்னால் உன்னை கிண்டல் பண்ணுவான், பின்னாடி இது கலாய்ப்பான், பாவமா. நாளைக்கு அவருக்கு வரப்போகிற கஷ்டத்தை நினச்சிக்கும் போது நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய வார்த்தை இது மாறாது. இது சொல்கிறது சத்தியம். தப்புன்னு சொல்லும்போது திருந்த பழகு. தப்பை தப்பான் இப்படி அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாது. சிகரெட் பிடித்து பாவமா, தண்ணி அடித்து பாவமா, இது பாவமா, அது பாவமான்னு போனேன்னா இப்படி போகிறவன் யாரு? முட்டாள். சொல்லுங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? நீதிமொழிகள் 12 அவன் பார்வைக்கு அவன் செய்யறதுலாம் ரைட்டுன்னு சொல்கிறான். முட்டாள் யாருங்க? நீங்கள் யார் முட்டாள், நீ யார் ஞானின்றது இந்த வசனங்களை காட்டும் போது தெரியும். உன் பார்வைக்கு நான் பண்ணுறது தான் ரைட்டுன்னு நீ முட்டாள். ரெண்டாவது, யாராவது தப்புன்னு சொல்லும்போது தப்பா, ஐயா இதெல்லாம் தப்பு கிடையாது, இது ஒரு தப்பா, ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்க்காத, மூளை கெட்டுரும், சுருகிடும், மூளை கெட்டுரும், ஆச்சரியங்கிட்டவா. யார் நீ? முட்டாளுங்க படத்தை அப்படியே காட்டினே வரேன். 2-3 காட்டுறேன், அப்புறம் முடிச்சிடுறேன். நீங்கள் பார்த்த பரிதாமா என்ன பார்க்குறீங்க? நான் நல்லாகிறேன். அடுத்தது பாருங்க, 15:2 நீதிமொழிகள் 15:2. ஞானிகளின் ஞாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தி இருத்த கக்கும். சொல்லக்கூட சொல்லாதான், கக்கும். இவன் கெட்டு போனது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க கத்துருவான். மச்சான் இதெல்லாம் தப்பே இல்லைடா, இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பே கிடையாது, இது பார்க்கறது தப்பு கிடையாது, இதை குடிக்கிறது தப்பு கிடையாது, இதை செய்கிறது தப்பு கிடையாது. யாருங்க இவன்? இப்போ சத்தமாக சொல்லுங்களேன். முட்டாள். முட்டாள் என்ன பண்ணுவானா? மதியினத்தை கக்குவான். அப்படியே அவன் கட்டு போனதும் இல்லாமல் மற்றவனையும் கெடுத்துருவான். 3 படம் காமிச்சுக்கிறேன். முட்டாள் யாருன்னு. முட்டாள் யாருங்க? நீங்கள் மறந்துடுவீங்கன்னு தெரியும், அதனால தான் கேட்குறேன். அவன் செய்யறதெல்லாம் ரைட்டுன்னுவான். ரெண்டாவது யாருங்க? ஐயா இதெல்லாம் ஒரு பாவமா என்ன இழிப்பான். மூணாவது யாருங்க? மற்றவனையும் கெடுத்துருவான்.
சும்மாவே இருக்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றுவா மச்சான் தப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் சர்ச்சில் சொன்னார் அவங்க பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. மறைமுகமாக செய்யலாம், ரகசியமாக பண்ணலாம். நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்டு இல்லை. வா, நல்லா புரிஞ்சுங்க. இவ யார்? நல்லா சத்தமாக சொல்லுங்க, முட்டாளுங்களுக்கு கேட்கட்டும். அடுத்தது அவன் முட்டாள் என்ன பண்ணுவான் சொல்லுவோம். 16 நீதிமொழிகள் நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். 16:22 புத்தி. அடுத்த லைன் படிங்க. மதியினனுடைய போதனை மதியினமே. அவன் அழகாட்டு பாருங்களேன். இவ்வளோ 1 மணி நேரம் உடம்பு சரியில்லைனா கூட உட்காந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன், இது ஏறவே ஏறாது. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, சொல்லாமே சில விஷயம் நம்ம கற்றுக்குவோம். பார்த்துங்க, சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களை அப்படியே கொளுத்திட்டு போயிடுவான். மதியினனுடைய போதனை மதியினமே. யாராவது தப்பாக சொல்லி கொடுத்தா அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. நீ வந்து சும்மா இருக்காத, நீ ஏதாவது செய்யணுவாங்க. அப்படி பண்ணாங்களா, நீ இப்படி பண்ணு, நீ நல்லதே பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீ நன்மை செய். சில பேர் சொல்லுவாங்க, தீமை செய்கிறாங்களா, நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவாங்க. ரொம்ப ராங், அது பண்ணக்கூடாது, அது முட்டாள்தானம். ஏசப்பா வழி தான் ஞானம். உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய். யாருன்னா உனக்கு இந்த பாருங்கள், சர்ச்சை முடிஞ்சவொடனே போகும்போது இந்த ஆளை எனக்கு பிடிக்கவோ பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் வாங்கி போய் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி போய், ஐ லவ் யூ, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஏசப்பா உங்களை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு கொடுங்களேன். அந்த சாக்லேட்டை வாங்கும்போதே நல்லவங்களாக மாறிடுவாங்க. பாருங்கள், நம்ம என்ன தடவை பண்ணுவோம், அதுவா வேணாம், அது ஐயோ அது மூஞ்ச பாரு, அப்படி இப்படின்னு ஒன்று இது காற்றுல போவோம். இருக்க கொளுத்துக்கு நீ எரியும். மூடனுடைய மதியினனுடைய போதனை மதியினமே. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்குங்க? முட்டாள் யாருங்க? 4 பேர் சொல்லியிருக்கு. 4 காரியம் இருக்குது, நிறைய இருக்குது பைபிளில், எல்லாம் போய் பாருங்க. இன்னொரு இடத்துல ஸ்திரீனிடத்தில் உபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன், நிறைய சொல்லலாம். ஆனால் அது அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிக்குவான். நான் தான் பெரிய மைனர்னுவான். நாளைக்கு ஆகிடுவான். அப்புறம் எய்ட்ஸ் வரும், எல்லா நோயும் வந்தவொடனே எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியதாகுது நமக்கு. இங்கே பாடை கட்டி தூக்கின்னு போவாங்க, ஒன்றும் உள்ளே போகாது, எல்லாம் மேலேயும் கீழே வரும். இன்னைக்கு ஹீரோவாக இருப்பார், நாளைக்கு ஜீரோவாக ஆகிடுவார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அதை விட சிறப்பாக இருப்போம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம். சொல்லும்போது கேட்கறதில்ல, எவ்வளோ சொல்கிறேன், ஒவ்வொருத்தரையும் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றணும்னு. ஒரு பையனுக்கு ரொம்ப சொன்னேன், நீங்கள் கூட போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க பாருங்கள், தினகரன் ஒரு பையன். எவ்வளோ சொன்னேன், குடிக்காதப்பா, வாராப்பா, ஆண்டுகிட்ட வா, சர்ச்சுக்கு வா, என்ன இப்படி அப்டேன்னு சிரிச்சுன்னுப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை, நல்லா குடின்னு தூண்டி விட்டு அவனுடைய ஈரலெல்லாம் அப்படியே கெட்டு போய், உடம்பெல்லாம் கெட்டு போய், நாளைக்கு எதுவுமே குடிக்க முடியாது. அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஃபுல்லாகவே ஞானங்கள் இதுங்க. இந்த வசனத்தின்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள், இதை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதில் தியானமாக இருக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டப்படுவீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கோ அது நீதியாகிய பலனை தரும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதுவாக இருந்தாலும் ஏசப்பா விட்டுறாதீங்க. ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு நான் பிள்ளையா பிறந்துக்கிறேன்னா ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த வீட்டில் போய் என்ன பிறக்க வச்சாரே, ஸ்டாலின் வீட்டில் பிறந்திருந்தா எப்படி இருப்பேன் தெரியுமா? நான் எப்படி இருப்பேன்? பாவம் செய்து செத்து நரகத்துக்கு போவேன். அங்கே பிறந்திருந்தா அப்படின்னு நினைக்காத. என்ன உன் ஆண்டவர் எங்கே பிறக்க வைக்கணுமோ அங்கே பிறக்க வச்சுக்கிறார். எந்த நாட்டில் பிறக்கணுமோ அந்த நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தா நினைக்காத, படுமோசமாக இருப்பேன். கர்த்தருக்கு சோத்திரம், தமிழ்நாட்டில் நீ பிறந்திருக்கிற. அல்லேலூயா. இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வது மெயின் கோல். அவர் சித்தந்தான் மெயின் கோல். அவர் எனக்கு கொடுத்த வேலை ஒரு பர்பஸோடு கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுத்த படிப்பு ஒரு பர்பஸோடு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த உயர்வு ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ்?
அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. எர்னஸ்ட்டுக்கு ரொம்ப அக்கறை மேலே. ரொம்ப நேரம் பேசுகிறீங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் எனக்கு வந்து எப்படியாவது உங்கள் மனசில் அதை ஏற்றி அனுப்பிடணும்னு எனக்கு ஆசை. எப்படியாவது இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டேன்னா, ஏன்னா எங்கே போக போகிறீங்க? முட்டாள்கள் உலகத்துக்கு போக போகிறீங்க. அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ பழகுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. ஜெபமா ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி, அப்பா நாங்கள் மதியற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வசனம் பலத்த கிரியை நடப்பிக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவருக்குள்ளும் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நினைச்சா, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் மதியமா நடந்திருக்கிறேன், இனியும் நான் அப்படி நடக்க விரும்பல, நான் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எந்த இடர்களுக்கும் நான் உட்படக்கூடாது, என்னை மாற்றும் மருவமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் சோமனுமா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஹல்லேலூயா. எங்க சபையை மறுரூபமாக்குங்க, எங்க சபையை மெருகேற்றுங்க, எங்க சபையில பெரிய ஒரு மாற்றம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள் பரிசுத்தாவின் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஆவியினால நிறைந்து, ஒவ்வொருவரும் ஆவியினால நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை பக்தியாய் இருதயத்தில் பாடி, என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நான் எனக்கு கிடைக்கப்பட்ட எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக. ஹல்லேலூயா. ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் உடைய தயவும் உடைய கிருபையும் இரக்கமும் பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். இருப்பவரே இயேசையா, அப்பா என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, அண்ணாலே நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, அண்ணாலே நினைச்சவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஓ அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் எப்படி ஒண்ணா பேசுவாங்க, கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம போன உடனே நம்மளை மறந்துடுவாங்க.
ஆனா ஏசப்பா அப்படி இல்லைங்க. இயேசுவை ஒரு மனுஷன் பார்க்கணும்னு உள்ளத்துல நினைச்சான், வாயில கூட அறிக்கப்படல, உள்ளத்துல நினைக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் அப்படியே உள்ளத்துல நினைச்சு அந்த மரத்தை மேல ஏறி அவனை பார்க்கணும்னு யோசித்தான். அவன் யோசித்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே வந்து நின்று அவன் பேரிட்டு கூப்பிடுறார். அப்ப எவ்வளவு நினைப்பா இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில 3 பேரை போடுறாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, அவருக்காக நாங்க வாழ்வோம்னு சொன்னாங்க விசுவாசத்தோடு. அவங்க நெருப்புல போடும் போது ஆண்டவர் அவங்களோடு கூட போனாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க தூக்கின்னு போனவன் செத்துட்டாங்க, அவனை தூக்கி போனவன் செத்துட்டான். ஆனா அக்கினிக்குள்ளவே போனவன் அந்த நெருப்புப்பட்ட ஒரு உணர்வு கூட கிடையாதான். அப்பதான் அந்த ராஜா பார்க்கறான், ஏப்பா 3 பேர் தானப்பா போட்டீங்க, 4 பேர் உலாவுறாங்களாப்பா, அது யாருப்பா அது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நின்னு பாருங்க. நிக்க முடியாதான், பிரச்சனைகள் கழுத்தை வந்து முட்டும். அது பாவ காரியமா இருக்கலாம், நெருக்கமான ஒரு காரியமா இருக்கலாம், உலக காரியமா இருக்கலாம், இச்சை காரியமா இருக்கலாம், முட்டும். அது எது முட்டினாலும் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு உலாவார், கர்த்தர் உங்களோடு நடந்து வருவார், கர்த்தர் உங்களோடு உறவாடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவர் நினைப்பா இருக்கிறாங்க. 38 வருஷமா ஒருத்த வியாதியில, 38 வருஷம். இயேசுநாதருக்கே 33 வயசு தான். 3 வருஷம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு 38 வருஷமா வியாதி இருக்கான். அவனுடைய வயசு என்னன்னு தெரியாது. ஆனா பாருங்க, தண்ணி கலக்கும் போது ஆண்டவர் அவனை போய் கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கல. சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்கும் போது அவன் சொல்றான், அந்த தண்ணி கலக்கும் போது என்னை கூட்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆளை இல்லை, தண்ணி கலக்கும் போது யாராவது அதுல இறங்கிறாங்க. அவனுடைய அங்கலாய்ப்பு. இயேசுப்பா எங்க இருந்தாரு பாருங்க. அவனை பார்க்குவதற்காக, அவனை சுகமாக்க, அவனை ஒருவனும் அவனை மீட்கலையே. இந்த உலகத்துல நம்ம நினைக்கலாம் ஒருவரும் நமக்கு உதவி செய்யல, இயேசுநாதர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் உன்னை பார்க்கிறாரு, இயேசுநாதர் உன் மேல நினைவா இருக்கிறாரு. அதனால தான் நம்மோடு கூட உறவாடும்படி, நம்மளோடு கூட இணைந்து வரும்படி, நம்மோடு தங்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பை ஊற்றப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தூங்குவேன் நிம்மதியா. எத்தனை பேர் தூக்கம், எத்தனை பேருக்கு தூக்கம் போராட்டமா இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தூக்கத்தை இன்பமாய் கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. வந்தாலும் தூங்குறாங்க, படுத்தாலும் தூங்குறாங்க, வேத வசனத்தை கேட்டாலும் தூங்குறாங்க. ஹல்லேலூயா. ஆராதனை பண்ணாலும் தூங்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்க தேவ பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா, நிம்மதியா தூங்குவேன். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அடுத்துறங்கி வீழ்த்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நான் படுத்துறங்கி வீழ்த்தெழுவே, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா.
அதிசயம் நீர்தான், அமைதி தீர செய்பவர் நீராய். அடுத்துறங்கி ஓ ஆமென் ஆதரிக்கின்றீர். அடுத்துறங்கி சொல்லுங்க சொல்லுங்க. இந்நாள் வரை ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன். நிம்மதியாய். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலோ, கடந்த நாட்களில் முந்தி நடந்தத நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினோ. கர்த்தர் சொல்றார், நடந்ததெல்லாம் உனக்கு ஓ தாங்குகிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. தகப்பன் ஓ மாட்டுகிறேன். அடுத்துறங்கி இழித்தெழுவே கத்தரன்றி படுத்துறங்கி இழித்தெழுவே கத்தரன்னை. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அந்த நிம்மதியை தருகிற ஒரு இயேசு ஒருவர் மாத்திரமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு அமைதியை தருவேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு அமெரிக்கையை தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்த ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கிட்ட வரோம், ஆனால் இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்றோம். நம்மளுடைய பிரச்சனையை அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றோம். அப்படியே நம்ம போயிடுறோம். அவர்கிட்ட வந்தோம், அவர்கிட்ட நம்ம எதையுமே சொல்றதில்லை. எனக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுறேன். அப்படியே போகும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறது. அவரிடத்தில் யாரெல்லாம் சொல்லி அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சமாதானமான அமெரிக்கையான மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தோம், அவருடைய சமூகத்தில் சொல்லிப்பார். உடைய பிரச்சனையை தீர்க்கிறார் அவர்தான். உலகத்தில் மனிதன் ஒரு நாளும் பிரச்சனையை மாற்றவே முடியாது. எங்க அப்பா ஏசப்பா தான் மாற்ற முடியும். அவர் தான் மரித்தார், உயிர் தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நேசிக்கிறதான் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ராஜா உம்மை நோக்கி பார்க்க முடியும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாகிய ஆண்டவரே, உடைய சமூகத்தை ஓடி வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் தேவ செய்தி ஆசீர்வதிங்க, ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்தல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பு நல்ல பிதாவே, ஆமென்.